ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி ஒரு டூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அம்மா செய்த சொரா புட்டு சொரா குழம்பு சூப்பராக இருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். சொரா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சொராவாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்களே ஷாப்பில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வாஷிங் மெத்தட் மட்டும்தான், ஆஸ் யூஷுவல் வாஷு தான். நம்ம மீன் எப்படி வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் வாஷ் பண்ணியாச்சு. நல்லா கொஞ்சம் பார்த்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மண்ணாக இருக்கும். மீனை வாஷ் பண்ணுறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அவள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அதில் சொராவை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே பாயில் பண்ண வைங்க. ஒரு 13 மினிட்ஸ் போதும். 12 to 13 மினிட்ஸு பாயில் நல்லா பண்ண வைங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது சைடில் சொரா குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. நம்ம புளி தான், நார்மல் மீன் குழம்பு மாதிரி தான். புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் சால்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் தக்காளி அதிலே ஸ்மேஷ் பண்ணிட்டாங்க தக்காளி. ஏன்னா குழம்புல போட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால். இது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். சொரா புட்டுக்கு நிறைய ஆனியன்ஸ் தேவைப்படும். பொடிசாக நறுக்கி இருக்கிற வெங்காயம் குழம்புக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பச்சை மிளகா தேவைப்படும். பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் தேவைப்படும். நிறைய பேர் தேங்காய் போடுவாங்க. நான் தேங்காய் போட மாட்டேங்க. ஏன்னா தேங்காய் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தான் தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது போட்டிருந்தாங்க. குழம்புக்கு இந்த மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னா வடகம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த வடகம். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் தான். ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதுக்குன்ட்டு ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இந்த பூண்டு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா குழம்புக்கும் பூண்டு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி லெவலுக்கு ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறம், ஆனால் தக்காளி ஆல்ரெடி நம்ம அந்த குழம்புலையே ஸ்மேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணலை. தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால் தாளிக்கிறதுல தக்காளி எதுவும் போடலை. குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக சுண்டி வந்துடுச்சு. குழம்பு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்படா இந்த சொரா குழம்பும் சொரா புட்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு பாயில் மெத்தட் இருக்கணுங்க. நம்ம அதுலேயே தெரியும் நிறைய பொங்கி வரும். அதுக்கப்புறம் மேலே இருக்க தோலை எடுத்துடுறாங்க. எனக்கும் இந்த சொரா புட்டு எல்லாம் பண்ண தெரியாது. இப்போ தான் அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். அடுத்த வாட்டி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் ட்ரை பண்ணணும் இந்த சொரா புட்டெல்லாம். இது மேலே அந்த நம்ம ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, அந்த சொராவோட ஸ்கின்னு ரொம்ப ரஃப்பாக இருக்குமா, அதனால் ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்கின்னு அது ஒரு சாப்பிடும்போது நமக்கு இது பண்ண முடியாது, மெல்ல முடியாது, அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே இந்த ப்ராசஸை தான் பண்ணுவாங்க. அது புதுசு கிடையாது. ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கின்னு நான்லாம் ஃபிஷ்ஷில் எனக்கு அந்த ஸ்கின்னு தாங்க ரொம்ப பிடிக்கும். குழம்பு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இதுக்கு புட்டுக்கு கொஞ்சம் குழம்புக்கு அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி குழம்பு கொதித்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட வைக்கல. ஆல்ரெடி பாயில் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் 5 மினிட்ஸ் கூட வைக்கல. சொரா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சொரா குழம்பு புட்டு ரெண்டுத்தையும் சாப்பிட்டோன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு இது சொரா புட்டு செம்மையாக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது சொரா புட்டுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதுக்குன்ட்டு ரொம்ப எண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டாங்க, ஏன்னா ஃப்ளேவர் வரும் சோம்பு. அதுக்கப்புறம் நிறைய பூண்டு போடணுங்க. நிறைய இந்த வெள்ளைப்பூண்டு போட்டு உரித்து போட்டாச்சு. ஏன்னா இந்த பூண்டும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் தான் அந்த புட்டுக்கு செம்மையாக இருக்கும். ஆனியன் இது 3மே தான் அந்த புட்டுக்கு ஹைலைட்டுங்க. சொரா புட்டுக்கு ஹைலைட்டே அதுதான். அதை நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணதுக்கப்புறம்
அது பாயில் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டாங்க. பச்சை மிளகா ரொம்பலாம் நிறைய போடலை. ஏன்னா வந்து கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றவள கொஞ்சம் ஸ்பைஸியாக வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் மிளகுத்தூள் போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க. அதெல்லாம் நாங்கள் போட மாட்டோங்க. மிளகுத்தூள் அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் மிளகுத்தூள் எதுவும் போட வேண்டாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக கொடுத்துரும். இந்த டேஸ்ட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் தேங்காய்லாம் போட்டோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியனை போட்டாச்சு. அது பேரலாக வதங்கிட்டுருக்கும். இந்த சொராவை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. அந்த போன் அதெல்லாம் வந்து இருக்கணுங்க. போனெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுறாதீங்க. போன் நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ, ஆனால் அந்த புட்டில் வந்து அந்த போன் இருக்கணும். இருந்தால் தான் அது ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், அப்புறம் சால்ட்டு இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நானே இப்போ தான் பார்க்குறது பிறகு சால்ட்டு போடுறேன். நானே இப்போ தான் வந்து சமைச்சி அம்மா கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கோம். செஞ்சு பார்த்த மெத்தடு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சொரா புட்டெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க. ரொம்ப வதங்க விட்டாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னாலே போதும். ஓரளவுக்கு வந்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சொராவை எடுத்து அதில் இந்த மாதிரி திரித்து போடணுங்க. மொத்தையாக போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கதை நல்லா வந்து திரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கலரி விட்டுடணுங்க. ஸ்லோலியே தான் வைக்கணும். நீங்கள் ஸ்பீடாலாம் எதுவும் வைக்காதீங்க. ஸ்லோலியே வந்து கேஸை வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டிஷ்ஷு வந்து என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்டுக்கும் ஃபேவரெட்டு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. எனக்கு இது ரொம்ப 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 பிடிக்குங்க. ஆனால் பண்ண தெரியாது. இப்போ கற்றுக்கிட்டேன். சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சி. செம்ம எம்மியாக இருந்ததுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சொரா புட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.